என்ன காரணம்னு புரியாது. என்ன காரணம்னு புரியும். எல்லா வகையும் அவன்கிட்ட இருக்கும். பணம் இருக்கும், பலம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், அறிவு பலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியறதில்ல. குறிப்பா பிள்ளைங்க விஷயத்துல. அந்த அப்பா மனம்னு இந்த புத்திர சோகத்தை அனுபவிச்சோம், குழந்தையோட சோகத்தை அனுபவிச்சோம் இல்ல. அதனாலதான் பித்திரு தோஷம் புத்திர சோகத்தை அனுபவிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் பித்திரு தோஷம் உடையவங்களோ அவங்கள குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இறந்து பிறக்கும், இல்லைன்னா பிறந்தோன்னே இறந்துடும். அப்படி அது பிறந்து வளர்ந்தாலும் அது ஏதோ குறையோட இருக்கும். அப்படியே குறை இல்லாம இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் போயிடும். இவ்வளவுதான் மேட்ரு. வயிற்றுல இறந்து பிறக்கும், அதோட இருந்தா கூட சரி ஏதோ அதோட முடிஞ்சுன்னு சொல்லலாம். பிறந்தோடனே இறக்கும், அதாச்சும் அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பிறந்து ஏதோ ஒரு குறையோடயே இருக்கும், அந்த குறை தீர்க்கப்பட முடியாம இருக்கும். அது எவ்வளவு பெரிய குடும்ப தெரியுமா? வாழ்க்கையில இவங்க எல்லாம் அதுக்கு அப்பவே செத்து பண்ண மாதிரி. அந்த தண்டனை ரொம்ப கடுமையானது, அப்பவே செத்து பண்ண மாதிரி. அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்த்திருக்கோம். எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க எதனால இந்த துன்பம் வச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க நல்லவங்களா கூட இருப்பாங்க, ஆனா அந்த சஞ்சித கர்மத்துல முன்வினையில வந்து அந்த தோஷம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்த ஆளுக்கு வந்து வேற குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்க இவருக்கு பிரயோஜனப்படல. குழந்தைய வளர்த்து ஆசைப்பட வளர்த்தினார், ஆனா அது வளர்ந்தாலும் அது வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. இதுதான் அங்க இருக்கக்கூடிய பித்திரு தோஷத்தோட வலிமை, கடுமை, கொடுமை. இது நல்ல நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க யாருமே பித்திரு தோஷம் மாட்டாதீங்க. அப்படி மாட்டிருந்தா உடனே வெளியே வர்றதை பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது இந்த நிகழ்ச்சி கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி.